தமிழக சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பாக அந்த பாதுகாப்பு தொடர்பாக முக்கிய ஆலோசனை நடைபெற இருக்கிறதா தகவல் வெளியாக இருக்கு. புதிய டிஜிபி நியமனம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இப்ப அவருடைய தரப்புல இருந்து ஒரு முக்கிய ஆலோசனையில ஈடுபடுறாங்க. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் பாதுகாப்பு ஆலோசனை நடைபெற இருக்கிறது. தமிழகத்துல புதுசா டிஜிபி மாற்றம் செய்யப்பட்டிருந்தாரு சந்தீப் ராய் ரத்தோர். இப்ப இவருடைய தலைமையில இப்ப அடுத்தபடியா ஒரு முக்கிய ஆலோசனையில ஈடுபட இருக்கிறதா தகவல் வெளியாக இருக்கு. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பாதுகாப்பு தொடர்பான முக்கிய விவகாரங்கள் குறித்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசப்படும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே ஒரு பக்கம் இப்ப பிரதமர் மோடி அவர்களும் சென்னை வந்தடைந்திருக்கிறார். அடுத்து புதுச்சேரி இந்த மாதிரி பயணங்கள் இருக்கு. அடுத்தடுத்த மற்ற கட்சி தலைவர்களுடைய பிரச்சாரமும் இருக்கிறது. ஒரு பக்கம் தாவேக தரப்பிலிருந்து பாதுகாப்பு குறைபாடு என்ற புகார் எல்லாம் வைக்கப்பட்டிருந்தது. இப்படி பல்வேறு பாதுகாப்பு தொடர்பான ஆலோசனையில அடுத்தபடியாக புதிய டிஜிபியா நியமனம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சந்தீப் ராய் ரத்தோர் இவருடைய தலைமையில பாதுகாப்பு தொடர்பான முக்கிய ஆலோசனை நடத்த இருக்காங்க. அதிலையும் குறிப்பா வாக்குப்பதிவு மற்றும் வாக்கு எண்ணிக்கை பாதுகாப்பு தொடர்பான ஆலோசனையும் நடத்த இருக்கிறதா தகவல் வெளியாக இருக்கு. அதனுடைய முக்கிய செய்தியை பார்க்கிறோம். ஏப்ரல் 6 மற்றும் 13 தேதிகளில் தேர்தல் பாதுகாப்பு 250 கம்பெனி சிஆர்பிஎஃப் வீரர்கள் தமிழகத்திற்கு வருகை தர உள்ளார்கள் அப்படிங்கிற ஒரு தகவலையும் பார்க்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் பாஸ்கர் இணைந்திருக்கிறார். பாஸ்கர் வணக்கம். இந்த ஆலோசனையில முக்கியமா எது குறித்து புதிய டிஜிபி அவர்கள் தலைமையிலிருந்து ஆலோசிக்க இருக்காங்க? நிலவரம் என்ன பாஸ்கர்? தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான அந்த நாமினேஷன் வேட்புமனு தாக்கல் வருகிற 6ஆம் தேதியோடு நிறைவடைகிறது. இதற்கு பிறகு தேர்தல் பிரச்சாரம் என்பது சூடுபிடிக்கும். அந்த வகையில வேட்பாளர்கள் அனைவருமே களத்துக்கு சென்று பிரச்சாரத்துல தீவிரமாக ஈடுபடுவார்கள். இதன் காரணமாக தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான அந்த பாதுகாப்பு தொடர்பாக தலைமைச் செயலகத்தில் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. தலைமைச் செயலாளர் முருகானந்தம், உள்துறை செயலாளர் தீரஜ்குமார், புதிய டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர் ஆகியோர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த ஆலோசனை கூட்டத்தின் வாயிலாக தேர்தல் பிரச்சாரத்துல அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் வேட்பாளர்கள் வந்து தீவிர பிரச்சாரங்கள் மேற்கொள்வார்கள். அந்த வகையில் அந்த பிரச்சாரங்கள் மேற்கொள்ளும் போது அவர்களுடைய பாதுகாப்பு, அதே நேரத்தில் பொதுமக்களுக்கு விதமான இடையூறுமின்றி அந்த பிரச்சாரங்கள் மேற்கொள்வதற்குண்டான வழிவகைகள் எல்லாம் எப்படி மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தொடர்பாக இந்த ஆலோசனை கூட்டம் என்பது முக்கியத்துவம் பெறுகிறது. அதே நேரத்தில் பிரதமருடைய வருகை, முக்கிய விஐபிகள் வந்து தமிழகத்துக்கு வருகை தந்து அரசியல் கட்சிகளினுடைய தலைவர்கள் எல்லாம் வருகை தந்து தொடர் பிரச்சாரங்களில் ஈடுபடுவார்கள். இதன் காரணமாக தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் ஒட்டி நடைபெறக்கூடிய பிரச்சாரத்துக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பாகவும், அதே நேரத்தில் தமிழக சட்டப்பேரவை தேர்தல் வாக்குப்பதிவு என்பது ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற உள்ளது. அந்த தேர்தல் பாதுகாப்பு தொடர்பாகவும், வாக்கு எண்ணிக்கைக்கான நடைமுறைகள் தொடர்பாகவும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மையப்படுத்தி ஆலோசனை கூட்டம் என்பது தலைமைச் செயலகத்தில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. வரக்கூடிய 6 மற்றும் 13 ஆகிய தேதிகளில் 250 கம்பெனி சிஆர்பிஎஃப் வீரர்கள் தமிழகத்தில் வருகை தந்து தொடர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர். தமிழக சட்டப்பேரவை தேர்தலினுடைய பாதுகாப்பு தொடர்பான முக்கிய ஆலோசனையில ஈடுபட்டிருக்காங்க. இதுல புதிய டிஜிபியா நியமனம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சந்தீப் ராய் ரத்தோரும் பங்கேற்கிறாரு. அது தொடர்பான விவரங்களையும் முக்கிய செய்தியும் நாம பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.